அண்ட் எனக்கு வந்து விடாமுயற்சிலையும் சரி இதுலேயும் சரி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுச்சுன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸில் அவர் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ரொம்ப ஒல்லியாக இருக்காரு. ஒரு சில சீன்ஸில் வந்து கொஞ்சம் குண்டா இருக்காரு. எது எப்போ நடந்ததுன்னே நமக்கு புரியல. அதுலேயே வந்து போடுறாங்க 10 இயர்ஸ் பிஃபோர் 12 இயர்ஸ் பிஃபோர்னு விடாமுயற்சியில் போட்டாலும் திடீர்னு அதில் வேற வேற மாதிரி இருக்கார் இல்லையா? இந்த ட்ரைலரில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு. திடீர்னு ஒல்லியாக இருக்காரு, திடீர்னு குண்டா இருக்காரு. ஸோ நம்ம எப்படி வந்து இதை ட்ராக் பண்ண போகிறோம்? அந்த மூவி ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இவர் இவ்வளோ ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சனால சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஹீரோ மெனக்கெட்டு பண்ணுறாருன்னா அதை ப்ராப்பராக மக்கள்கிட்ட புரிய வச்சிடணும். அது டைரக்டரோட வேலை. ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் நீங்கள் சும்மா பாருங்கள், எந்த ஐடியாவும் இல்லாமல் சும்மா ஜென்ரலாக பாருங்களேன், மியூட் பண்ணிட்டு கூட பாருங்கள், அந்த ஃப்ரேமோட குவாலிட்டி பாருங்கள். ஒவ்வொரு எங்கேயுமே பிசுரே இருக்காது. நான் சொல்கிறது எந்த எஜ்ஜிலையுமே சொல்கிறேன், பிசுரே இருக்காது. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தனக்காக ஒரு ஹீரோ, தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ உடம்பை இவ்வளோ வருத்திட்டு இவ்வளோ டெடிக்கேட்டடாக ரெடி ஆகுறாரு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டார். கிளியர் கட்டாக தான் பண்ணுவார். எந்த குழப்பமும் இருக்காதுங்கிறனா.